all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பேப்பரை வச்சு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபோம் ஷீட்ஸ் வாங்கியிருக்கோம். நீங்கள் கோல்டு அண்ட் ரெட் கலரில் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, க்ரீன் கலர் வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் வாங்கியிருக்கோம். முக்கியமாக க்ரீன் கலர் வாங்கிக்கோங்க, ஏன்னா இதை வச்சு தான் ட்ரீ பண்ண போகிறோம். அண்ட் ஸ்னோக்காக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ப்ளூ கலர் வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளூ வேணும், ஸ்டிக் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக க்ளூ வாங்கிக்கோங்க. ஒரு பஞ்சிங் மிஷின் தான் எடுத்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணுறதுக்காக சிசர் கண்டிப்பாக தேவைப்படும், எடுத்துக்கோங்க. வரைஞ்சி கட் பண்ணுறதுக்காக ஸ்கேலும் பென்சிலும் எடுத்துருக்கோம். பென் இருந்தால் கூட ஓகே தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் எடுத்துருக்கோம். ஸ்டார் மாதிரி இருக்க ஸ்டிக்கர்ஸ் கிடச்சா வாங்கிக்கோங்க டெக்கரேட் பண்ணுறதுக்காக. அடுத்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர் ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருள், இதெல்லாம் கிடச்சா எடுத்துக்கோங்க. பெயிண்ட் வச்சு கூட டெக்கரேட் பண்ணால் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் சைஸில் சர்க்கிள் மாதிரி ஷேப்பில் பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. 2 சர்க்கிள் ஒரு சைஸில் இருக்கணும். இதேமாரி 3 டிஃப்ரெண்ட் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரீ பெருசாக வேணும்னா 5 டிஃப்ரெண்ட் சைஸில் 10 சர்க்கிள் கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் ட்ரீ அழகாக இருக்கும். இப்போ கட் பண்ண இந்த சர்க்கிள் எல்லாம் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி மட்டும் வைங்க. இதே மாதிரி எல்லா சர்க்கிளையும் கரெக்டாக ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் அந்த ஷேப்பும் அழகாக வரும். இப்போது எல்லா சர்க்கிளையும் அழகாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. எல்லாமே 2 ஒரே சைஸில் கிடச்சிருச்சு. இதை வச்சு தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெரிய சர்க்கிள் எடுத்து ஃபோல்ட் பண்ண இடத்துல ஒரு கார்னரில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதே சைஸில் இருக்க இன்னொரு சர்க்கிள் எடுத்து இந்த கார்னரில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ட்ரீயோட ஒரு லேயர் நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும். அதாவது பெரிய லேயரோட பேஸ் லேயர் அழகாக கிடச்சிரும் இது. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. சின்ன லேயருக்குள்ளே பெரிய லேயரை வச்சு ஒட்டணும். செகண்ட் லேயருக்குள்ளே நம்ம பேஸ் லேயர் வைக்கிறோம். ஸோ இப்படி வச்சு ஸ்டிக் பண்ணிங்கன்னா கீழே பெரிய லேயரும் மேலே குட்டி லேயரும் வந்துடும். இதே மாதிரி குட்டியாக இருக்க லேயர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் இதை வச்சு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அழகாக சின்னதுலேருந்து பெருசுன்னு ஒவ்வொரு லேயராக அழகாக வந்துடும். இதே மாதிரி நீங்கள் 5 லேயர் வச்சு பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. ஆஃப் க்ளூ அப்ளை பண்ணால் போதும். அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை இந்த ட்ரீயோட பின்னாடி ஒட்டிடுங்க. கரெக்டாக சென்டராக பார்த்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ட்ரீ அழகாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபோம் ஷீட்டில் ஸ்டார் ஷேப்பு பால் ஷேப்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கோல்ட் ஷீட் யூஸ் பண்ணி ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணி அழகாக டாப்பில் ஒட்டிடுங்க. அடுத்து பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி அந்த ரெட் கலர் ஷீட்டில் பால் மாதிரி அழகாக பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அது அழகாக ரவுண்டாக கட் ஆகி வந்துச்சு. அதையும் அழகாக ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஆரஞ்ச் ஷீட்டை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அழகாக எடுத்து ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி ஸ்டார், பெல், கிஃப்ட் பாக்ஸ் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் அழகாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ப்ளூ ஷீட் இருந்தால் அது ஸ்னோ மாதிரி கூட கட் பண்ணி அழகாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெத்தட். நம்ம ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் ஷீட்டை கட் பண்ணோம். ஸோ ஒரு 4 டிஃப்ரெண்ட் சைஸில் ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிளாக கட் பண்ணோம், இது வந்து ஸ்கொயராக கட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 4-5 லேயர்ஸ் கூட அழகாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயரை வந்து நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸ்கொயரை ஆஃபாக ஃபோல்ட் பண்ணாதீங்க, ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஸ்கொயரும் அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த எஜ்க்கும் அந்த எஜ்க்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிக் பண்ண போது கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ க்ளூ எடுத்து இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் கொஞ்சமாக வச்சா போதும். நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டாம். க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த சைஸில் இருக்க அந்த ஸ்கொயர் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இதை ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடுங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் வந்து இன்னொரு ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய ட்ரையாங்கிள் வெளியில் இருக்கணும், சின்ன ட்ரையாங்கிள் உள்ளே இருக்கணும். இதே மாதிரி எல்லா லேயரும் அழகாக ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி டெக்கரேட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பேப்பர் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. இந்த கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பாப்பாவுக்கு ஸ்கூலில் கொடுத்த ஒரு ஒர்க். ஸோ அது உங்களுக்கு காட்டணும், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.